ஐயோ மண்டையில் அடிபட்டு போச்சு. ஐயோ மண்டையில் கட்டை விழுந்து அடிபட்டு போச்சு. இதுக்கு எங்கள் ஜோசப் விஜய் தான் காரணம். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் என் மண்டையில் போச்சு. ஒரு ஆட்சியில் வந்து உட்காந்துரு என் மண்டையில் வந்து கட்டை விழுந்து என் மண்டை உடஞ்சிருச்சு. ஐயோ என் காலில் வந்து சுளுக்கு விழுந்துருச்சு. விஜய் ஆட்சிக்கு வந்ததா, டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எனக்கு கால் சுளுக்கு விழுந்துருச்சு. எனக்கு தும்மல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு, காய்ச்சல் விழுந்துருச்சு. இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததா. மானம் கட்டவங்களா இப்படிதான் சொல்லிட்டு திரிறாங்க நிறைய பேர். டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுனால தான் இதாக ஆச்சு. டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுனால தான் எனக்கு மண்டை உடஞ்சிச்சு. டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுனால தான் டிவிக்கே எது நடந்தாலும் டிவிக்கு ஆட்சிக்கு வந்துதான். விஜய் ஜோசப் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து உட்காந்துலருந்தா மழை வந்தாலும் சரி, இடி இருந்தாலும் சரி, இடி வந்து தலையில விழுந்தாலும் சரி, டிவிக்கு ஆட்சி வந்ததுலருந்தா. இதே மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பீங்களா? கேன பூனா மூணா கூனா, இதுக்கு என்ன முழு அர்த்தம் தெரியுமா? நிறைய பேருக்கு இது கெட்ட வார்த்தை தான் தெரியும். கேன பூனானா கேன புண்ணாக்கே, மூணா கூனானா முட்டா கோரங்கே, இதுதான் எனக்கு அர்த்தம். அது கெட்ட வார்த்தைலாம் நான் சொல்லலை, அதனால கெட்ட வார்த்தைன்னு நினச்சிக்காதீங்க. கேன பூனா மூணா கூனா, சரியா? எது நடந்தாலும் டிவிக்கேன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க, பைத்தியக்காரங்களா. உங்களெல்லாம் தான் நிறைய பேர் என்னத்த சொல்றதுன்னே தெரில. குறை சொல்லாதீங்க.